அண்ணே சொல்லு தம்பி. இப்ப நிறைய பேர் கேட்கற ஒரே கேள்வி என்னன்னா, இந்த சூழ்நிலையில பெட்ரோல் கார் வாங்கலாமா இல்ல டீசல் கார் வாங்கலாமாண்ணே? தம்பி அது உங்களோட யூசேஜை பொறுத்து தம்பி. நீங்க டெய்லி யூசேஜ் மாதத்துக்கு அதிக கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா நீங்க டீசல் கார் தான் எடுக்கணும். உங்களுக்கு யூசேஜ் கம்மி, மாசத்துக்கு ஒருக்கா தான் வண்டி எடுக்கிறோம், வாரத்துக்கு ஒருக்கா தான் வண்டி எடுக்கிறீங்க, கிலோமீட்டர் கம்மியா ஓடுதுன்னா பெட்ரோல் கார் தான் தம்பி எடுக்கணும். நீங்க டீசல் கார் எடுக்கிறீங்களா பெட்ரோல் கார் எடுக்கிறீங்களோ அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் ஹிஸ்டரி இதெல்லாம் கரெக்டா செக் பண்ணி எடுக்கணும் தம்பி. அப்ப நீங்களே சொல்லுங்கண்ணே, ஒரு நல்ல பிராண்ட் காரா? தம்பி அதாவது ஒரு டாப் 5 தம்பி. ஃபர்ஸ்ட் வந்து மாருதிக்கு வந்து மைலேஜ் சூப்பரா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து பக்காவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரீசேல், அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் ஈஸியா கிடைக்கும். செகண்ட் டொயோட்டோல வந்து இன்ஜின் லைஃப் வந்து லாங்கா இருக்கும், அதிக கிலோமீட்டர் ஓடும். அதே மாதிரி ரீசேல் வேல்யூ வந்து டொயோட்டோ சூப்பரா இருக்கும். தேர்டு உண்டாயில வந்து அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். டீசல் இன்ஜின் ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் நம்ம மெயின்டெனன்ஸுக்கும் ஈக்குவலா இருக்கும், அது ரீசேல் ஓகே. ஃபோர்த் மகேந்திரால வந்து சின்ன வண்டி எப்படின்னு தெரியல, ஆனா பெரிய வண்டி எஸ்யூவி வந்து டாப் இன்ஜின், டீசல் இன்ஜினுக்கு சூப்பர் வண்டி, அது ரீசேல் ஓரளவுக்கு ஆகும். ஃபிஃப்த் டாடா. பில்ட் குவாலிட்டி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டாடா ஓகே, இன்ஜின் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பிராண்டா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. நான் வேற எந்த பிராண்டையும் நான் குறை சொல்லல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூண்ணா.